அது என்ன முக்கியமான தீர்ப்பு என்று சொன்னால், ஜெருசலத்தை பாலஸ்தீனத்தினுடைய நகரிலிருந்து இல்லாமலாக்கி இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்திருந்தார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக செயல்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தற்போது தேர்தலில் அவர்தான் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 415வது நாளாகவும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிற தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 38 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 23 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் கவலை தரும் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே சர்வதேச நாடுகளுடைய போங்குகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை தான் நடந்து வருகிறது. எனவே இனப்படுகொலைக்கு துணை போகிற பெஞ்சமின் நெதன்யாகுவையும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில, சர்வதேச நீதிமன்றத்தினுடைய கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த செய்திகளை தொடர்ந்துதான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்கள் மீண்டும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான தீர்ப்பு என்று சொன்னால், ஜெருசலத்தை பாலஸ்தீனத்தினுடைய நகரிலிருந்து இல்லாமலாக்கி இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்திருந்தார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக செயல்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தற்போது தேர்தலில் அவர்தான் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கிறார். இன்னும் பதவி ஏற்காத நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக இத்தாலியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இத்தாலியில் தொடரப்பட்ட வழக்கில் பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்தது தவறு என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இத்தாலியினுடைய நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் வாதாட்டமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இத்தாலியினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு தான், ஜெருசலம் என்பது இஸ்ரேலுடைய தலைநகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலத்தை அறிவிப்பதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்கிற தீர்ப்பை இன்றைக்கு திட்டவட்டமாக இத்தாலியினுடைய நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பல சர்வதேச ஊடகங்களும் செய்தியாக்கி இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான வரலாற்று தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்தில் தான் இந்த அநியாயம் அரங்கேறி இருந்த நிலையில தான் தற்போது பாலஸ்தீனத்தினுடைய நகராகத்தான் ஜெருசலம் இருக்கிறது. எனவே ஜெருசலத்தை இஸ்ரேலிய தலைநகராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இத்தாலியினுடைய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இத்தாலியின் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் நமக்கென்ன நடந்துவிடப் போகிறது என்று நாம் கருத முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தீர்ப்பினால் சர்வதேச நாடுகளில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மீண்டும் ஜெருசலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஜெருசலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது அல்ல என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள்ல காசாவுக்குள்ள மீண்டும் உச்சகட்டமாக மீளெழுச்சி பெற்றிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்கிற செய்தி. பாலஸ்தீன விடுதலை இராணுவம் 90% மீளெழுச்சி பெற்று விட்டார்கள். அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். பழைய அக்டோபர் 7ஆம் தேதி முதல் எப்படியான தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அந்த அளவுக்குண்டான தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதற்குரிய பலத்தோடு மீண்டும் களத்தில் நிற்கிறார்கள் என்று அரபுலக இராணுவ ஆட்சியாளர்களை மேற்கோள் காட்டி நேற்றைய தினமே அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்த நேரத்தில் அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களும் இதை ஆமோதித்திருந்த
செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ரஃபாவினுடைய பல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைய நாளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக பல முக்கியமான தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கும் ஒரே நேரத்தில் துப்பாக்கி சூடு மூலமாக 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவினுடைய அறிக்கை பிரகாரம் புதிய நடவடிக்கைகள் பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய இராணுவ பிரிவினுடைய ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய கேரியர்கள் மீது யாசின் 105 மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை ஏற்றிக்கிட்டு போகிற வெஹிக்கிள் இருக்குது. கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 பேரை அதில் ஏற்றிக்கொண்டு பயணிக்க முடியும் என்கிற நிலையில் அந்த பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கேரியர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தனியாக 5 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு காசாவில் அகமது யாசின் பகுதிகளில், ஷேக் அகமது யாசினுடைய பெயரில் ஒரு பகுதி இருக்கிறது நார்த் காசா பகுதிகளில். அந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் ஒரு பணியாளர் கேரியரை அழித்து ஒழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய வாகனம் தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜபாலியாவில் இருக்கக்கூடிய சப்தாவி என்கிற பகுதிகளில் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டிருந்த, வீட்டிற்குள் தஞ்சமடைந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர். அது தொடர்பான புகைப்படங்களையும் அது தொடர்பான வீடியோக்களையும் கூட இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான பகுதியை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த வீடுகளுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியிலே நிற்கக்கூடிய நேரத்தில் தான் இதை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திலே இது முக்கியமான ஒரு அடைவாக பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். 1.5 மாதங்களாக நீங்க பார்த்தீங்கன்னா அபு உபைதாவுடைய எந்த விதமான முக்கியமான செய்திகளும் வெளிவராத நிலையில தான் நேற்றைய தினம் அபு உபைதாவினுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் உக்கிரமான சண்டை நடைபெற்று வருகிறது. 60 நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கும் இடையிலான சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தினம்தோறும் 50க்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளிலே கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிற வகையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றதாக அவர் தன்னுடைய ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையிலே, இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்ற சண்டையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பணைய கைதிகளாக இருந்த 2 இஸ்ரேலியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பணைய கைதிகள் கொல்லப்படுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, உங்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திற்கு நகருகிற நேரத்திலும் அவர்களை பாதுகாப்பாகவே நாம் அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தொடர் குண்டு தாக்குதல்களால் உங்களுடைய பணைய கைதிகள் கொல்லப்பட்டு கொண்டே வருகிறார்கள். எனவே அவர்களுடைய மரணங்களுக்கு எங்களை நீங்கள் பொறுப்பாளியாக விரல் நீட்டக்கூடாது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அபு உபைதா அவர்கள் மிக துல்லியமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு செய்தியாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தலைமையகத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். காசா நகரத்தினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய அல் தவாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்களால் இந்த தலைமையகத்தின் மீதும் கட்டளை மையத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம். எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மீண்டும் உக்கிரமடைந்திருக்கின்றன. அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். பழைய வேகத்திலேயே தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருப்பது என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பின்னடைவையும் இஸ்ரேலுக்கு மாபெரும் தலையீடியையும் மீண்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம், பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிப்போம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம்
என்று சூளுரைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தவர்களால் இதுவரைக்கும் இவற்றை செய்ய முடியாமல் இருக்கிறது. 415வது நாளாக ஒரு ஆண்டுகளை தாண்டியும் நின்று கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை தங்களால் தோற்கடிக்க முடியாது என்கிற நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நிற்கக்கூடியதை நாம் கவனிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் லெபனானில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போரிட்டு வரக்கூடிய, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கும் மரண தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமான செய்திகளாக இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய ஆன்மீக தலைவர், ஷியா மதகுருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஆலோசகராக செயல்பட்டு வரக்கூடிய அலி லரிஜானி என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற பல ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நிலைமை கட்டுப்படுத்த முடியாததாக மாறிவிடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, என்ன காரியத்தை செஞ்சாலும் ஹிஸ்புல்லாக்கள் ஈரானோடு டிஸ்கஸ் பண்ணாமல் செய்ய மாட்டாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயங்கரமான பல ஆயுதங்களை அவர்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். பயன்படுத்தினால் நிலைமை கட்டுப்படுத்த முடியாததாக மாறிவிடும், இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட வழிவகுத்துவிடும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. அதாவது இந்த யுத்தத்தில் காசா இஸ்ரேல் வார், அதே போன்று உக்ரைன் ரஷ்யா வார், இந்த 2 வார்லையுமே ஒரு முக்கியமான திருப்பம் மாறியிருக்கிறது. அது என்ன திருப்பம் என்று சொன்னால், உக்ரைனை நோக்கி நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய, கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார் விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவில் இருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை தாக்குதல்களை தற்போது நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிற அதே நேரத்தில் தான் தற்போது காசா இஸ்ரேல் வார்ல லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய லெபனானிய போராளிகள் நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஒரு தலையிடியாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் இன்றைக்கு வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளையும், பல நகரங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் பல செய்திகள் ஊடாக நாம் அறிய முடிகிறது. அந்த வீடியோக்கள் நம்முடைய சேனல், புதிய சேனல் என்கிற அடிப்படையில் அந்த வீடியோக்களை இங்கே ப்ளே பண்ண முடியாது. அதிலே ஒரு காட்சியை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஒரு பெரிய குடோன் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பகுதிகள் முழுவதும் எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தீயணைப்பு படை வந்து அதை அணைக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி முதல் கட்டமாக 60க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அண்டர் கிரவுண்டில் போய் ஒளித்துக் கொள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் அண்டர் கிரவுண்டில் இருந்து தாக்குதல் நடத்துறாங்க, அது ஓகே. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்போ தாக்குவாங்கிறது யாருக்கும் தெரியாது. தாக்குதல் நடக்கிற போது உடனடியாக பங்கருக்குள்ள அண்டர் கிரவுண்டில் போய் அத்தனை பேரும் ஒளித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் அண்டர் கிரவுண்டில் போய் ஒளிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் கட்டியிருப்பாங்க, அப்படி போய் ஒளித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு படுபயங்கரமான தாக்குதலாக இந்த தாக்குதல்கள் மாறி இருக்கிறது என்கிற செய்திகளோடு உயர்தர ஏவுகணைகள், அதே போன்று ட்ரோன்கள் மூலமாக டெல் அவீவில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஊடகம் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் பிரகாரம் நேற்று இரவுல இருந்து இஸ்ரேலுடைய எல்லையை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். லெபனானுடைய எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அஸ்டோத் கடற்படை தளத்தை நோக்கி தற்கொலை ட்ரோன் தாக்குதல்களையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை தாண்டி நீண்ட தூர ஏவுகணைகள்
மூலமாக இஸ்ரேலுடைய நிலைகள் மீது ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற இஸ்ரேலுடைய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி 6 நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், இந்த ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாம் ஒரு நாடு தான் நடத்தும். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியது, இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தியது, உக்ரைனில் ரஷ்யா நடத்துகிறது, ரஷ்யா மீது உக்ரைன் நடத்துகிறது. இப்படி நாடுகள் தான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவார்கள். ஏவுகணைகளை தாக்குறதுக்குரிய அந்த செட்டப்புகள் எல்லாம் சாதாரணமானது கிடையாதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் வீச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களுடைய பலம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவர்கள் 6 ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த 6 ஏவுகணை தாக்குதல்களும் துல்லியமாக சென்று இலக்கை தாக்கி அழித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணை வடக்கு நகரமாக இருக்கக்கூடிய தர்ஷிகா மீதும் தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் மேலதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. டெல்லவி மேலையும் தாக்கி இருக்கிறாங்க. நான் மேலே குறிப்பிட்ட அந்த நகரத்தின் மீதும் தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் அல் மட்லா என்கிற தளத்தில் இஸ்ரேலிய படைகள் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் உடனடியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, தனியான ஒரு தாக்குதலாக. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைக்கு கிழக்கு நகரமாக இருக்கக்கூடிய அல் கயாம் பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் லெபனானிய போராளி குழுக்கள் என்கிற செய்திகளுக்கு அப்பால் அடுத்த கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது 165 ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 160 ராக்கெட்டுகள், அதற்கு பிறகு 165 ராக்கெட்டுகள், ஒரே நேரத்தில் 60 ராக்கெட்டுகள் வீசுறாங்க, பிறகு 100 ராக்கெட்டுகள் வீசப்படுகிறது, பிறகு 165 ராக்கெட்டுகள் வீசப்படுகிறது. மொத்தமாக 325 ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது வீசப்பட்டிருக்கிற அதே நேரம் 6 ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் மொத்தமாக 325 ராக்கெட்டுகள் வீசப்படுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 10 இஸ்ரேலியர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 10 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களே சொல்றாங்கன்னா எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலை நோக்கிய பலகட்ட தாக்குதல்களை லெபனானுடைய போராளி குழுக்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த 2 தரப்பினுடைய செய்திகளாக இன்றைக்கு இவைகள் தான் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய யுத்தம் நிற்கும் என்று நம்புகிறதுக்கு ஏற்றாற்போல் எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளோ சமாதான பேச்சுக்களோ இதுவரைக்கும் இல்லாத நிலையையும் கவலையோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது. மறக்காமல் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனிடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவிலே ஆதரவு தேடி குனூத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.